என்னுடைய அம்மா அக்கா தங்கைகள் எல்லாருக்குமே என் சைட்ல இருந்து ஒரு சின்ன ரிக்வெஸ்ட். இன்னும் ஒரு வாரம் தான் இருக்கு எலெக்ஷனுக்கு. நீங்க எல்லாரும் எனக்காக உங்க வீட்டு வாசல்ல விசில் சின்னத்தை கோலமா போடுங்க. அது இந்த விஜய்க்கு நீங்க கொடுக்கிற ஒரு பெரிய ஆதரவா இருக்கும். இப்ப நேற்று கட்சியோட தலைவர் கோரிக்கை வச்சிருந்தாரு. இன்னைக்கு எந்த ஏரியா இது, எத்தனை பேர் கோலம் போட்டிருக்கீங்க? வணக்கம், என்னோட பேர் தமிழ்ச்செல்வி. 37வது வட்டத்துல தளபதி சொன்ன வழியில வீட்டுக்கு வீடு எனக்காக விசில் சின்னத்தை கோலமா போடுன்னு சொன்னாரு. அவரோட சின்னத்தை ஞாபகார்த்தமா நாங்க இங்க விசில் சின்னமா வரைஞ்சிருக்கோம். எத்தனை பேர் இங்க எந்த தொகுதிக்குள்ள வருது, எப்படி இருக்கு இந்த தொகுதி? பெரம்பூர் தொகுதினாலே தளபதியோட தொகுதி தானே, நல்லா இருக்கு. மக்களோட இதுவெல்லாம் நல்ல ஆதரவு அதிகமா இருக்கு. பெரம்பூர் தொகுதி விசில் சின்னதுக்கு தான் ஓட்டு போடுவோம். நாங்கள் போய் பிரச்சாரப்பட்டு போகும்போது நீங்கள் சொல்லே தேவை, நாங்கள் விசிலுக்கு தான் ஓட்டு போடுவோம், தலைவருக்கு தான் ஓட்டு போடுவோம், அவர் தான் வரணும்னு சொல்கிறாங்க. இந்த கோலம்லாம் எத்தனை பேர் போட்டிருக்கீங்க, எப்படி இருக்கு வரவேற்பு? அவர் சொன்ன மாதிரியே எல்லாரும் கோலம் எல்லாருமே போட்டுருந்தா இருக்காங்க, நாங்களும் போட்டுருந்தா இருக்கோம். இப்போ தொகுதியில் திமுக ஏற்கனவே ஜெயிச்சிருக்கு. இப்போ இந்த தொகுதி திமுக மறுபடியும் ஜெயிப்போம் அப்படின்லாம் சொல்றாங்க. அப்படிதான் இருக்கா? அப்படிலாம் இல்லை, இதெல்லாம் மாறிடுச்சு. திமுக வரதுக்கு வாய்ப்பே இல்லை, டிவிக்கே தான். ஓகே, குழந்தைங்கலேருந்து வயசானவங்க வரைக்கும் டிவிக்கே 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 கத்துறாங்க. நாங்கள் போகும்போது டிவிக்கேன்னு கத்திட்டு இருக்காங்க, விசில் அடிச்சுட்டே இருக்காங்க. விஜய் எங்கள் வீட்டு பிள்ளை, எனக்கு பிடிக்கும். விசில் சின்னது தான் நான் போடுவேன். இப்போ விசில் சின்னத்துக்கு கோலம் நேற்று சொன்னாரு, போட்டேன். அப்படிங்களா? கோலம் போட்டிருக்கீங்க, ஓட்டா மாறுமா? அது ஓட்டா போடுவீங்களா? ஓட்டு. உங்க வீட்டில் எத்தனை ஓட்டு இருக்கு? 10 பேர் இருக்கிறாங்க. ஓகே, எப்படி இருக்கு பெரம்பூர் தொகுதி? நல்லா தான் இருக்கு. இப்போ அவர் வந்தாருன்னா இன்னும் நல்லா இருக்கும். ஒரு கோலம் போடுறீங்க, இதெல்லாம் ஓட்டா மாறுமான்னு ஒரு கேள்வி இருக்கு. மாறணும்னு நினைக்கிறோம், மாறினா நல்லது. உங்க வீட்டுல எப்படி? எங்க வீட்டுல அதாவது சார் எதையுமே நாங்க சொல்ல மாட்டோம், சொல்லாம செய்யறது தான். பெரம்பூர்ல இப்ப திமுக ஆட்சியில் இருக்காங்க, திமுக எம்எல்ஏ இருக்காரு. இப்ப இங்க விஜய் நிக்கிறாரு. பெரம்பூர் மாற்றம் தருமா? மாற்றம் தரணும், தந்தே ஆகணும். ஒரு மாற்றம் வரணும். இவ்வளவு வருஷம் தான் குடும்பமே தலைமுறையா வாழ்றதுக்கு ஒரு மாற்றம் வரட்டும்.